விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு லெவலுக்கும் எவ்வளோ பிவி எடுக்கணும், கன்சிஸ்டன்சினா என்னங்கிறது கிளியராக புரியும். இப்போது கம்பெனியில் நம்ம பிவி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு பிவி அப்படின்னா பிவினா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிவினா 33 ரூபா நமக்கு வரும், 33.33 ருபீஸ் நமக்கு வரும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% அப்படிங்கிற ஒரு லெவலை நமக்கு கொடுத்துட்றாங்க. அந்த 5% கொடுக்கும்போது உங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்குன்னா, நான் குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு இருப்பீங்க. நான் குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்க நீங்கள் குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறணும் அப்படின்னா உங்களுடைய ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும். ஐடி ஆக்டிவேட் அப்படின்னா செல்ஃப் பர்ச்சேஸ், ஷாப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வெஸ்டேஜ் ஆப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நான் குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற பொசிஷன் வந்து குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற பொசிஷனாக சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா எவ்வளோ பிவிக்கு பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் 40 பாயிண்ட்டுக்கு நீங்கள் பண்ணலாம். 40 பாயிண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா 1250 ரூபா வரும். 60 பாயிண்ட்டுக்கு பண்ணிங்கன்னா 2000 ரூபா வரும். 100 பாயிண்ட்டுக்கு பண்ணிங்கன்னா 3000 ரூபா வரும். இது எல்லாமே நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கான மதிப்பு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் 5ல் இருக்கீங்க. அடுத்து என்ன லெவல் வருவீங்கன்னா 8% வருவீங்க. 8%க்கு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கணும்னா 600 பாயிண்ட் எடுக்கணும். நீங்கள் 8% வந்த உடனே என்ன பொசிஷனில் வருவீங்கன்னா சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற பொசிஷனில் வருவீங்க. கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 600 பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால வித்தின் எ மந்த், இப்போ நீங்கள் இப்போ தான் வெஸ்டேஜ்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த மந்த்தே நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து 300 பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, சிங்கிள் மந்தில் 300 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு 8% சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12% அப்படின்னா அசிஸ்டன்ட் பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். 12%க்கு எவ்வளோ பாயிண்ட் எடுக்கணும்னா 2400 பாயிண்ட் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 16%க்கு நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து 5501 பாயிண்ட் எடுக்கணும். ஸோ நீங்கள் 16% வந்தீங்கன்னா தான் பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸான லெவல். ஸ்டார்டிங் வந்து 5, அடுத்தது 8. 5னா வந்து நான் குவாலிஃபைல இருப்பீங்க, செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா குவாலிஃபையாக மாறும். அடுத்தது 8ல் வந்து சிங்கிள் மந்தில் நீங்கள் 8% வரணும் அப்படின்னா 300 பாயிண்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் 12%க்கு 2400 பாயிண்ட் எடுக்கணும். 16%க்கு 5501 பாயிண்ட் எடுக்கணும். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் 5%ல் இருக்கீங்க. எடுத்தோடனே கம்பெனி உங்களுக்கு 5 கொடுத்துட்றாங்களா, 5ல் இருந்து அடுத்து நீங்கள் 8%க்கு போகணும். இப்போ இதுக்கு என்ன வே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். 8% வரதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 600 பாயிண்ட் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிள் மந்தில் 300 பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து 8 வந்துடலாம். இப்போ நீங்களே திங்க் பண்ணுங்கள், 600 எடுக்கிறது ஈஸியாக, 300 எடுக்கிறது ஈஸியாக. ஸோ இது எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வெஸ்டேஜில் என்ன இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஆஃபர்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சியில் 2 ஆஃபர் இருக்குது. ஒன்று 60 PV, இன்னொன்று 100 PV. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 60 PVனா 2000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 PVனா 3000 ரூபாய்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும். 60 PVயில் என்ன பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து 4 மாதம் நீங்கள் 60 பாயிண்ட்டுக்கு வாங்கும் போது உங்களுக்கு மாதம் 150 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க. நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க. கூடவே இன்கமும் நமக்கு வருது. போனஸ் தான் நான் இன்கம்னு கொடுத்துருக்கேன். இன்கமும் நமக்கு வருது. யோசிச்சு பாருங்க, வெளியில நம்ம வாங்கும் போது நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் வராது, இன்கமும் வராது. ஆனால் இங்கே நம்ம பை பண்ணும்போது தொடர்ந்து 4 மாதம் 60 PVக்கு பண்ணும்போது மந்த்லி ஃப்ரீ ப்ராடக்ட்டும் வருது, கூடவே இன்கமும் வருது. இப்போ 4 மாதம் தொடர்ந்து பண்ணும்போது 5வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1250 ரூபாய்க்கு நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அது எதுக்கு பண்ணும் போதுன்னா, நீங்கள் மினிமம் 40 PVக்கு பண்ணும்போது கொடுக்க மாட்டாங்க. 60 PV கன்சிஸ்டன்சி எடுக்கிறீங்கன்னா தொடர்ந்து 4 மாதம் 60 PVக்கு பண்ணும்போது 5வது மாதம் 1250 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து 100 PV கன்சிஸ்டன்சி. இப்போ 100 PV கன்சிஸ்டன்சியும் அதே மாதிரி தான். நீங்கள் தொடர்ந்து 4 மாதத்துக்கு 100 PVன்னு பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் எவ்வளோ ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னா 300 ருபீஸ்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த 4 மந்த்தும் நமக்கு போனஸும் வந்துடும். போனஸ்னால் இன்கமும் வந்துடும். அப்போது நீங்கள் 100 PVக்கு தொடர்ந்து 4 மாதம் பண்ணும்போது 5th மந்த் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 2500 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சுக்கோங்க, வெளியில் பை பண்ணும்போது நமக்கு
ஃப்ரீ ப்ராடக்ட்னு ஒன்றுமே கொடுக்கறது இல்லை. ஆனால் வெஸ்டேஜில் நம்ம 60 PVயோ 100 PV கன்சிஸ்டன்சியோ எடுக்கிறோன்னா நமக்கு மந்த்லி ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, போனஸும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5வது மாதம் 2500 ரூபாய்க்கு வவுச்சர் கொடுத்துட்றாங்க. இந்த 2500 ரூபா வவுச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுமாலும் வெஸ்டேஜில் பை பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் 60 PV கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணும்போது இந்த 1250 ரூபாய் வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சம் லிமிடெட் ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சினா என்னன்னு புரிஞ்சிருக்கும். 60 PV கன்சிஸ்டன்சி 100 PV கன்சிஸ்டன்சினா என்னன்னு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். 60 PVனா தொடர்ந்து நீங்க 4 மாசம் பர்ச்சேஸ் பண்ணும்போது 5வது மாசம் 1250 ரூபாய்க்கு வவுச்சர் கொடுக்குறாங்க. அதுவே 100 PV கன்சிஸ்டன்சினா தொடர்ந்து 4 மாசம் பண்ணும்போது 2500 ரூபாய்க்கு வவுச்சர் கொடுக்குறாங்க. இதுவே நீங்க 40 PV எடுக்கிறீங்க அப்படின்னா 40 PVக்கு மந்த்லி உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் இன்கம் அவ்வளவுதான் வருமோ தவிர இந்த வவுச்சர் அப்படிங்கிறது வராது. ஸோ அதனால அதை கிளியரா இருந்துக்கோங்க. இப்போ 5ல இருக்க நீங்க அடுத்து 8% வரதுக்கு நம்ம எவ்வளோ PV எடுக்கணும்? 300 PV எடுக்கணும். இப்போதான் நீங்க நல்லா தெளிவாக யோசிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 40 PV இருக்கு, 60 PV இருக்கு, 100 PV இருக்கு. 40 PVனா நீங்களே யோசிங்க. இப்போ நீங்க ஒரு 40 பாயிண்ட்டுக்கு பண்றீங்கன்னா நீங்க 300 பாயிண்ட் எடுக்கணும்னா உங்களுக்கு கீழே 7 பேர்த்த நீங்க 40 பாயிண்ட்டுக்கு பண்ண வச்சாதான் அந்த 300 பாயிண்ட் எடுக்க முடியும். 60 PV அப்படின்னா இப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் ஒரு 60 PVக்கு பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே மினிமம் ஒரு 4 மெம்பர்ஸ் 60 PVக்கு பண்ண வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு 300 PV வந்துடும். இதுவே 100 PVனா நீங்கள் ஒரு 100 PVக்கு செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கீழே 2 மெம்பர்ஸை 100 PVக்கு பண்ண வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் 8% வந்துடுவீங்க. ஸோ இதை ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். 40 PVயா நான் பண்ணி பொறுமையாக போகிறேன் அப்படிங்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. 60 PVயா பண்ணி கொஞ்சம் வேகனா நான் அடுத்தடுத்த லெவல் வந்து இன்கம் எடுக்கிறேங்கிறது உங்க கையில இருக்கு. 100 PVயா பண்ணி நான் ராக்கெட் வேகத்துல நானும் 100 PV பண்ணி எனக்கு கீழே 2 மெம்பர்ஸ் 100 PV பண்ணி ஒரே மாசத்துல 8 வந்து அடுத்தடுத்த லெவல் போவேன் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. டிசைட் பண்ணிக்கோங்க இந்த 3ல எந்த PV நீங்க பண்ணா ஃபாஸ்டா போவீங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 PVல 100 PV தான் பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ஃபாஸ்டா இன்கம் எடுக்கணும், பெரிய இன்கம்குள்ள போகணும்னா நீங்க 100 PV பண்ணி உங்களுக்கு கீழே இருக்கவங்களையும் நீங்க 100 PVக்கு பண்ண வச்சிங்கனாலே ஈஸியா அடுத்தடுத்த லெவலுங்கிறது மூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.